Good morning, students. Today we are going to see biogeographical zones of India. கீழே இருக்கக்கூடிய டயக்ராமில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். ஸோ டோட்டலாக 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் இந்தியாவில் இருக்குது. அதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ் ஹிமாலயா. ஸோ இதில் 4 கேட்டகரியில் ஒவ்வொரு பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸையும் பார்ப்போம். அதோடைய நேம் என்ன, அது இருக்கக்கூடிய அளவு, ஏரியா, அதோடைய பர்சன்டேஜ், பயோட்டிக் ப்ரொமினன்சன்ஸ், அதில் உயிரினங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, ப்ளஸ் அதில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது. ஸோ இந்த 4 கேட்டகரியில் தான் இருக்கக்கூடிய 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிரான்ஸ் ஹிமாலயா. ஸோ இதில் ஏரியாவுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5.7%. பயோட்டிக் ப்ரொவின்சஸ், உயிரிய பகுதிகள் அப்படிங்கிறது என்னென்னா, இட் கம்ப்ரைஸ் மவுண்டெயின் ஏரியாஸ் ஆஃப் லடாக்கில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், நார்த் சிக்கிம் அண்ட் லவுல் அண்ட் ஸ்பிட்டி ஆஃப் ஹிமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய லஹூல் அண்ட் ஸ்பிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா, லவுல் அண்ட் ஸ்பிட்டிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அந்த டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ் நார்த் சிக்கிம் இதெல்லாம் கம்ப்ரைஸ் ஆனது தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயன். அங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம்ஸ், பயோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னா, அல்பைன் ஸ்டீப் வெஜிடேஷன், அல்பைன் காடுகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய புல்வெளிகள், ரிச்சஸ்ட் வைல்டு ஷிப், காட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள், அண்டு செம்மறி ஆடுலையும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். ஓகே, அதாவது குவாலிட்டி ஆஃப் வூல்ஸ், ஓகே, நல்ல ரிச்சஸ்ட் குவாலிட்டி ஆஃப் வூல் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள். சிறு, அது ஒரு வகையான மான், அது கீழே இருக்க டயக்ராமில் பார்த்தாலே தெரியும். தென் பிளாக் ராக்டு கிரேன், பறவைகள். ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம்ஸ். நெக்ஸ்ட்டு ஹிமாலயாஸ். இதோட ஏரியா 7.2%. இதோட பயோட்டிக் ப்ரொமினன்சஸ் த என்டையர் மவுண்டெயின் செயின் ரன்னிங் ஃப்ரம் வெஸ்டர்ன் டு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. வெஸ்டர்ன் ரீஜன்லேருந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் மவுண்டெயின் செயின், அது எல்லாமே ஹிமாலயாஸ். அது ஒரு பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். இதில் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம்ஸ் அல்பைன் ஃபாரஸ்ட்டு, ஆர்ச்சிட்ஸ், கீழே அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் வித்து பீஸோடு இருக்குல்ல, அதான் அந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர், அதில் இருக்கக்கூடிய பீஸ். ரோடோடென்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து புதர் செடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய நெருக்கமாக இருக்கக்கூடிய புதர் செடிகள். வைல்டு ஷீப், காட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள். மவுண்டெயின் கோட்ஸ், மலையாடுகள். ஷ்ரீவ், மூஞ்சூர்னு சொல்லுவோம். ஸ்னோ லியோபர்டு, பனி சிறுத்தை, பேண்டா. ஸோ இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்தியன் டெசர்ட். இதோடைய ஏரியா 6.9%. பயோட்டிக் ப்ரொவின்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எக்ஸ்ட்ரீம்லி ஏரியா, ரொம்ப ட்ரையான ஏரியா. ஓகே, அது எங்கே அப்படின்னா வெஸ்ட் ஆஃப் த ஆரவல்லி ஹில்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் வெஸ்ட் ஆஃப் த ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாமே. இட் இன்க்ளூட்ஸ் சாண்ட் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் சால்ட்டி ரீஜன். ஓகே, அது சாண்ட் டெசர்ட்னா மணல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மணல் இருக்கக்கூடிய பாலைவனம், அதேமாதிரி உப்பு மண் இருக்கக்கூடிய பாலைவனங்கள், இதெல்லாம் உள்ளடக்கியது தான். தார் பாலைவனம் வந்து உப்பு மண், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன்லாம் இன்க்ளூட் ஆனது தான் இந்த இந்தியன் டெசர்ட். இங்கே வரக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னா த்ரோன் ஃபாரஸ்ட், ஊசி இலை காடுகள்னு சொல்லுவோம். டெசிடியல் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். வைல்ட் ஆஸ், எண்டமிக் அப்படின்னு எந்தெந்த ஸ்பீஷஸ் சொல்லணுமோ அது அந்த ஏரியாவில் ஆரிஜினேட் ஆகி அங்கே மட்டுமே சர்வையக்கூடிய ஆர்கனிசம்ஸ், அதான் எண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கழுதை, வைல்ட் ஆஸ், அது எண்டமிக். இந்தியன் பஸ்டர்ட், கீழே அந்த ஒரு பேர்டோடைய டயக்ராம் கொடுத்துரும், அதான் இந்தியன் பஸ்டர்ட். கேமல், ஒட்டகம். ஃபாக்ஸஸ், நரி. ஸ்னேக்ஸ், இதெல்லாமே அந்த இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம். நெக்ஸ்ட்டு செமி எரிட் ஜோன்ஸ். பயோஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செமி எரிட் ஜோன். இதோட ஏரியா 15.6%. பயோட்டிக் ப்ரொவின்ஸ், இது எந்த இடத்துல, இது எந்தெந்த இடம்லாம் இன்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, த ஜோன்ஸ் பிட்வீன் த டெசர்ட் அண்ட் த டெக்கான் பிளேட்யூ இன்க்ளூடிங் த ஆரவல்லி ஹில் ரேஞ்ச். ஓகே, டெக்கான் பிளேட்யூ, தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கும் டெசர்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி. ஓகே, அந்த என்டையர் ரீஜன் இன்க்ளூடிங் ஆரவல்லி ஹில் ரேஞ்ச். இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸுங்கன்னா அதே மாதிரி தான். ஊசி இலைக்காடுகள், இலையுதிர் காடுகள், மேங்க்ரோவ்ஸு, நீல்காய். இங்கே நிறைய மானினங்கள் இருக்குது. இப்போ நீல்காய், பிளாக் பக்கு, 4 ஹேண்ட் ஆன்டிலோப்ஸ். 4 ஹேண்ட்னா 4 கொம்பு இருக்குது. ரைட் சைடில் இருந்தால் லாஸ்ட் டயக்ராம் கொடுத்துருவாங்க, 4 கொம்பு இருக்கும். சாம்பார், அது ஒரு வகையான
மானினம். சித்தால் அது ஒரு வகையான மானினம். ஸ்பாட்டட் டீர் அது ஒரு வகையான மானினம். ஸோ இது இந்த மாதிரி நிறைய வகையான மானினங்கள். ஏசியாட்டிக் லயன் சிங்கம், டைகரு, சிறுத்தை, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜாக்கல், ஓனாய் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதோடைய பர்சன்டேஜ், ஏரியா பர்சன்டேஜ் 4%. இதோடைய பயோட்டிக் ப்ரொவின்சஸ் மவுண்டெயின் ரேஞ்ச் ஃப்ரம் சாண்ட் பென்னா ஆஃப் சவுத் குஜராத். சவுத் குஜராத்துக்குள்ள சாண்ட் பென்னாவில் ஆரம்பித்து த டிப் ஆஃப் த கேரளா, த மோஸ்ட் சதன் மோஸ்ட் டிப் ஆஃப் கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரீஜன் தான் வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இங்கே இருக்கிறதுடைய பயோட்டிக் ஆர்கனிசம்னா எவர் கிரீன் டு ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். எவர் கிரீன் எப்பயுமே க்ரீனாக இருக்கிறது. அதில் வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓகே, வறண்ட இலையுதிர்காடுகள். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்னால் நீலகிரி ரங்கூர், இந்தியன் எலிஃபண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய யானை, நீலகிரி தார் தமிழ்நாட்டோடைய விலங்கு அப்படின்னு நம்மளும், ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு அது. அண்ட் த கிரிசல்டு ஸ்குரில், ஓகே, கிரிசல்டு ஸ்குரில் அண்ட் லயன் டைல்டு மக்காக்கோ, ஓகே, சிங்கவால் குரங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிங்கவால் குரங்கு அது இங்கே இருக்கக்கூடிய, இங்கே ஆரிஜினேட் ஆகி இங்கே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஓகே, இதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம். நெக்ஸ்ட்டு டெக்கான் பெனிசுலா. இருக்கிறதே லார்ஜஸ்ட் பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா டெக்கான் பெனிசுலா தான். ஏரியா 43%. பயோட்டிக் ப்ரொவின்ஸ் எ லார்ஜ் ஏரியா கம்ப்ரைசிங் ஆஃப் ரைஸ்டு லேண்ட் பவுண்ட் பை த சாத்புத்ரா ரேஞ்ச், ஓகே, சாத்புத்ரா ரேஞ்ச் ஆஃப் த நார்த். அதிலேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஆன் த வெஸ்ட் இது, அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆன் த ஈஸ்ட். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய, ஓகே, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சுற்றி இருக்குது. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய என்டையர் ரீஜன் என்னன்னு சொல்லுவோம், டெக்கான் பெனிசுலா. ஓகே, த லார்ஜ் ஏரியா கம்ப்ரைசிங் ரைஸ் லேண்ட் பவுண்ட் அப்படின்னா பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சுற்றி இருக்கக்கூடிய எட்ஜு, ஓகே, அது முடிய அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ அப்போ சாத்புத்ரா ரேஞ்ச் ஆஃப் நார்த்தில் சாத்புத்ரா தான் அதோட முடிவு. வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஓகே, ஈஸ்ட்டில் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதை இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய லார்ஜ் ஏரியா எல்லாமே டெக்கான் பெனிசுலா. இங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள், ஊசி இலை காடுகள், பாக்கெட்ஸ் ஆஃப் செமி எவர் கிரீன், ஒரு பகுதி அளவு எப்பயுமே எவர் க்ரீனாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு. சித்தால் இதுவும் ஒரு வகையான மானினம். சாம்பார், ஸ்லோத் பீரு, பார்க்கிங் டீர் குறைக்கக்கூடிய மான், நீல்காய் இது ஒரு வகையான மான், எலிஃபண்ட்டு, பிளாக் பக்கு. ஸோ இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ். நெக்ஸ்ட்டு கேஞ்சட்டிக் பிளைன்ஸ். ஸோ இதோட ஏரியாங்கிறது 11%. இதோடைய பயோட்டிக் ப்ரொவின்சஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபர்டைல் ரீஜன் ஆஃப் இந்தியா. மிகவும் வளமிக்க பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் தான். வித் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் த்ரூ உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்டர்ன் பெங்கால். ஓகே, இது அங்கேருந்து ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் தாண்டி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும், பீகார் வரைக்கும், வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. மோஸ்ட் ஃபர்டைல், இது ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஆர்கனிசம்ஸ் பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர்காடுகள், ரைனோசிரஸ், எலிஃபண்ட் யானைகள், பஃபல்லோ, டைகர், crocodile, ஸ்வாம் டீர், ஹாக் டீர் இதெல்லாம் ஒரு வகையான மானினம். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடிய ரீஜன் தான் இந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸ். நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஏரியா 5.2%. இதோடைய பயோட்டிக் ப்ரொவின்ஸ் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் இந்த பிளைன் அண்ட் நான் ஹிமாலயன் ஹில் ரேஞ்சஸ். பிளைன்னா சமமாக, நான் ஹிமாலயன்கிறது தனி, ஹிமாலயன் ஒட்டி இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப் இந்தியா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஹிமாலயா இல்லாமல் பிளைனாக இருக்கக்கூடிய ரீஜன். திஸ் ரீஜன் ரெப்ரசன்ட், அந்த ரீஜன் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஷன். ஓகே, டிரான்சிஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் டிரான்சிஷன் பிட்வீன் இந்தியன், இண்டோ மலாயன் அண்ட் இண்டோ சைனீஸ். இந்தியா இண்டோ மலேசியாவுக்கு இடையில், இண்டோ சைனீஸ் இந்தியாவுக்கு சைனீஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பயோஜிக்கல் ரீஜன். ஸோ இட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அண்ட் பெனிசுலார் இந்தியா. ஸோ ஹிமாலயன் மவுண்டெயின்ஸும் பெனிசுலார் ரீஜனும் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்கக்கூடியது இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா. இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஜியோகிராஃபிக்கல் கேட்வே ஃபார் மச் ஆஃப் இந்தியன் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ளோரா ஃப்ளாவுக்கு ஒரு கேட்வேயாக இருக்கக்கூடியது இந்த ரீஜன் தான். அண்ட் ஆல்சோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இது வந்து முக்கியமான ஒரு ரீஜன், அதை நம்ம மறந்துடக்கூடாது. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் நம்ம எந்த இடத்த சொல்கிறோமோ அந்த இடத்துல நிறைய வகையான அரிய வகையான உயிரினங்கள் இருக்கும். நிறைய வகையில் நிறைய
டைப்ஸு நிறைய என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இட் மஸ்ட் பி கன்சர்வ்ட், அதனால தான் அந்த இடத்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட், மான்சூன் ஃபாரஸ்ட், ஸ்வாம்ஸ் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ், இதெல்லாம் அந்த இடத்தோடைய நேச்சர். அண்ட் இந்தியன் ரைசோனஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய காண்டாமிருகம், கோல்டன் லகூர், கோல்டன்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய குரங்கு, லியோபர்டு சிறுத்தை, இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயோட்டிசம்ஸ். நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ரீஜன், இதோட ஏரியா 2.5%. இதோடைய பயோட்டிக் ப்ரொவின்சஸ், இதில் த கோஸ்ட் லைன் ஃப்ரம் குஜராத் டு சுந்தரபன்ஸ், அதாவது கடற்கரையோர பகுதிகள், அதான் கோஸ்டல் ரீஜன் சொல்லுவோம். கோஸ்ட் லைன் ஃப்ரம் குஜராத் டு சுந்தரபன் வித் சாண்டி பீச்சஸ், அதில் சாண்டி பீச்சஸ் இருக்கும், மட் ஃப்ளாட்ஸு சேறு சகதியமான பகுதிகள் இருக்கும், கோரல் ரீஃப் பவளப்பாறைகள் இருக்கும், அண்ட் மேங்க்ரோவ்ஸ். இதெல்லாம் அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இந்த கோஸ்டல் ரீஜன். இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னா மேங்க்ரோவ்ஸ், ஓகே, மேங்க்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பாஞ்சஸ், கோரல்ஸ் பவளப்பாறைகள், கிராப்ஸ் நண்டு, டர்ட்டில்ஸு கடலில் வாழக்கூடிய ஆமைகள், டூனாஸ் அது ஒரு வகையான மீன், ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அழகாக இருக்கக்கூடிய மீன்கள், இதெல்லாமே அங்கே வாழக்கூடிய முக்கியமான உயிரினங்கள். நெக்ஸ்ட்டு பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன், அந்தமான் அண்டு நிக்கோபார். இருக்கிறதுலே ரொம்பவும் கம்மியான ஏரியா இருக்கிறதுல அதிக ஏரியா இருக்கக்கூடியது டெக்கான் பெனிசுலா, இருக்கிறதுலே கம்மியான ஏரியா இருக்கக்கூடியது அந்தமான் நிக்கோபார். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இப்போ இதோடைய பயோட்டிக் ப்ரொவின்சஸ் அப்படிங்கிறது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே, பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்லாம் இது ஒரு பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன் இந்தியாவில். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட், எப்பயுமே க்ரீனாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு, வைடு டைவர்சிட்டி ஆஃப் கோரல்ஸ் பவளப்பாறைகள், நார்கண்டம் ஹார்ன்பில்ஸ், கீழே லெஃப்டில் ஃபஸ்ட்டு டயக்ராமாக இருக்கும் பாருங்கள், நார்கண்டம் ஹார்ன்பில்ஸ் அது ஒரு வகையான பேர்டு, அது ஜெயண்ட் ராபர் கிராப்பு அண்ட் டர்ட்டிலு கடலில் வாழக்கூடிய ஆமை, வைல்டு போர் அது ஒரு வகையான பன்றி இனம், அது வாட்டர் மானிட்டர். அது வாட்டர் மானிட்டருங்கிறது நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், செவுத்தெல்லாம் கிரிப்பாக பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு அனிமல் சொல்லுவோம்ல, உடும்பு. அண்ட் சவுத் அந்தமான் கிரைட்னா பாம்பு வகை. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உயிரினங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 10 பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, தேங்க்யூ.